இன்றைக்கி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். 100 கிராம் கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு, அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி வச்சு குக்கருக்குள்ளே தண்ணி வச்சு உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு 2 சத்தம் வந்தோடனே வைக்கணும். வச்சுட்டு அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு வாணலியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் 1 ஸ்பூன் கோதுமை மாவு மைதா மாவு இல்லை, அதனால் கோதுமை மாவு போட்டு நல்லா கலக்கிட்டு அந்த கொதிக்கிற வெந்நீரில் அந்த மாவையும் கலக்கிட்டு அரிசி மாவு 1 டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி ஆறுன பிறகு நல்லா கையிட்டு உருட்டி வச்சிடலாம். நல்லா பிசையணும், பிசைஞ்சு உருட்டி வச்சிடலாம். இப்போ இன்னொரு வாணலியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லத்தை போட்டு நல்ல வெல்லத்தை பொடிச்சு நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். வெல்லம் சேர்ந்ததும் கடலைப்பருப்பு ஆறிடுச்சு. இப்போது ஆறுன மிக்ஸி ஜாரில் போட்டு ஏலக்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இந்த வெள்ளைப்பாகில் அதையும் போட்டு 1 கரண்டி தேங்காய் பூவும் போட்டு நல்லா கிண்டிடலாம். கிண்டோடனே பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி நல்லா இறக்கிட்டோன்னா கட்டியாக வந்துடும். அதை நல்லா ஆற வச்சுட்டு இப்போ அரிசி மாவையும் எடுத்து அதையும் நல்லா உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். அது மாதிரி பூரணமும் ஆறின பிறகு சின்ன சின்னதாக உருட்டி வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் கையில் தொட்டு அரிசி மாவு நல்லா லேசாக போட்டு பூரணத்தை உள்ளே வச்சு மடித்து விட்டுடலாம். உங்களுக்கு என்ன சைஸ் உருண்டை சைஸ் வேணால் உருண்டை சைஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி நீளமாக போட்டுக்கலாம். பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதுலேயும் தட்டி மடித்து வைக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அது நல்லா கொதித்ததும் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி அது மேலே கொழுக்கட்டையை வச்சிடலாம். வச்சு மூடி வச்சுட்டோன்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ கொழுக்கட்டை ஆறுனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றினா கொழுக்கட்டை ரெடி. இன்றைக்கி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். 100 கிராம் கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு, அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி வச்சு குக்கருக்குள்ளே தண்ணி வச்சு உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு 2 சத்தம் வந்தோடனே வைக்கணும். வச்சுட்டு அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு வாணலியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் 1 ஸ்பூன் கோதுமை மாவு மைதா மாவு இல்லை, அதனால் கோதுமை மாவு போட்டு நல்லா கலக்கிட்டு அந்த கொதிக்கிற வெந்நீரில் அந்த மாவையும் கலக்கிட்டு அரிசி மாவு 1 டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி ஆறுன பிறகு நல்லா கையிட்டு உருட்டி வச்சிடலாம். நல்லா பிசையணும், பிசைஞ்சு உருட்டி வச்சிடலாம். இப்போ இன்னொரு வாணலியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லத்தை போட்டு நல்ல வெல்லத்தை பொடிச்சு நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். வெல்லம் சேர்ந்ததும் கடலைப்பருப்பு ஆறிடுச்சு. இப்போது ஆறுன மிக்ஸி ஜாரில் போட்டு ஏலக்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இந்த வெள்ளைப்பாகில் அதையும்